ஹலோ ஹாய் பாய்ஸ், மீன் பிடிக்கும் நண்பர்களே. நான் உங்கள் மீன் பிடிக்கும் நண்பர் ரகுபதி. எங்கள் ஊர் ஏரி திருநெல்வேலி தண்ணி ரொம்ப சுண்டி போட்டனால எதனா மீன் கிடைக்குமான்னு வந்தோம். நானும் என் நண்பர்களும் மீன் பிடிக்க வந்து ஃபைபர் தூண்டி மண் புழு எடுத்துக்கணும், குள்ளக்கண்டியும் பிடிச்சி இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கிற மீன் எல்லாம் கிடைக்குமான்னு வந்தோம். ஒரு 10 கண்டைக்கு குள்ளக்கண்டை போட்டோம். அதில் ஒரு சின்ன விரால் ஒன்று அடிச்சிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நண்பர் 10 கண்டைக்கு மேலே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க வந்தான். கண்டை போட்டு மீன் அடிக்கலை எங்களுக்கு. அதுக்கப்புறம் மண்புழு போட்டு நண்பர் நாற்று கெளுத்தி, எங்கள் ஊரில் அணைக்கெளுத்தினுவோம், அது ஒன்று பிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் அடித்து மீனே எங்களுக்கு கிடைக்கல. வெயில் வர சரியான வெயில். இந்த வெயிலில் சரி வந்துட்டுமே மீன் பிடிக்கலான்னு பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஓரா ஒன்று நண்பர் ஒன்று பிடிச்சாரு. ஏன்னா நான் பைக் காஸ்டிங்கில் போட்டு ரொம்ப டயர்டாகிட்டேன், ஒன்று கூட கிடைக்கல. சரின்னு அதுக்கப்புறம் போட்டால் ஒரு 1 ஹவருக்கு மேலே. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து விரல் ஒன்று பிடிச்சிருக்காரு. சைஸ் வந்து ஒரு 1 கிலோக்கு மேலே இருக்கும். எப்படி பார்த்தாலும் பாருங்க, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பிடிப்பார் பார்த்தோம். பிடிச்சாரு. 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ தான் காய்ஸ் அவருக்கு ஃபஸ்ட்டு மீன் வலையை பீடாவா பார்த்து கைட்டு முழு 3 முழு கட் பண்ணுறேன். சரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் 3 பிடிக்க முடியல. நண்பர் மட்டும்தான் பிடிக்க ஆரம்பித்தார். நண்பருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜிலேபியாக மாட்ட ஆரம்பிச்சுது. சும்மா சொல்லக்கூடாது, தண்ணி கம்மியாக இருந்தாலும் நல்ல தரமான ஜிலேபிங்க தான். எல்லாமே சைஸான ஜிலேபி தான் மாச்சு. எல்லாமே கை சைஸு பட்டையாக தான் இருக்கும். நல்லா சரியான சைஸ் தான். இன்றைக்கி எதுவும் மீனும் கிடைக்காதனால நான் கம்முன்னு எடுத்து வச்சுட்டு ஓரம் உக்காந்துட்டேன். நண்பர் மட்டும் மண்புழுவை போட்டு பட்டையாக பிடிச்சாரு மீனுங்களை. நல்ல சைஸான மீன் நல்லா தான் மாட்டுச்சு. எப்படியும் மதியம் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மதியம் வரைக்கும் மீன் பிடிச்சிருந்தோம். மதியம் வரைக்கும் ஒரு 2 கிலோ மீன் பிடிச்சிருப்போம். மதியம் வரைக்கும் நல்லா